காட்டுப்புத்தூர் பகவதியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காட்டுப்புத்தூர் கணபதிபாளையத்தில் ஸ்ரீ விநாயகர் பகவதியம்மன் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்று கணபதிபாளையம் ஊர் பொதுமக்கள் ஸ்ரீராமசமுத்திரம் காவேரியாற்றுக்கு சென்று புனித நீர் எடுத்து வந்து பின்னர் வாஸ்துசாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. கோவில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் மங்கள இசை, கணபதி ஹோமம், நவக்கிரக யாகம், பூர்ணாகூதி மற்றும் தீபாராதனையுடன் யாகவேள்விகள் நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து கடம்புறப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்கிட யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோயில் கோபுரகலசத்திற்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. பின்பு விநாயகர், மூலஸ்தான பகவதியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனை நடந்தது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கணபதிபாளையம், சீத்தப்பட்டி, மூங்கில்பட்டி, குஞ்சாயூர், ஸ்ரீராமசமுத்திரம், சின்னப்பள்ளிப்பாளையம், பெரியபள்ளிப்பாளையம், காடுவெட்டி, நத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. தொட்டியம் காவலாய்வாளர் ஞானசேகர், காட்டுப்புத்தூர் காவலுதவி ஆய்வாளர் சங்கர் தலைமையில் அனைத்து இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தேர்தல் முன்பாக நன்கொடை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள்